இந்த சோலார் பேனல் அமைக்கிறதுக்கு பேங்க்கில் லோனும் அரேஞ்ச் பண்ணி தரோம். நீ எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த பேங்க்லேயே லோன் அலோடு. சொந்த வீடு வச்சுருக்க ஒவ்வொருத்தர் பேர்லையும் இந்த லோன் நம்ம அப்ளை பண்ணலாம். இந்த லோனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா இன்ட்ரெஸ்ட்டோட இது கம்மி. ஹவுசிங் லோனு, டூ வீலர், கார் லோனு, ஜுவல் லோனை விட கம்மியாக சோலாருக்காக பண்ணி தராங்க. எல்லாமே வந்து தொலைநோக்கு திட்டத்தோடு தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் செய்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி சினாரியோ வார் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும்போது நிறைய பவர் ரிலேட்டட் காலேஜ் ஸ்கூலு எல்லாமே டியூ டு இந்த கேஸில் அதெல்லாம் ஹாஸ்டல் உள்ள காலேஜஸ்லாம் லீவ் விட்றாங்க. அது பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டுக்கு எல்லோரும் வரும்போது இப்போ சம்மர் வேறு நமக்கு ஏசி பயன்பாடு, இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோமு, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்லைன் கிளாஸஸ்லாம் கூட ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ பவர் தேவை அதிகமாக நமக்கு இருக்கும். கேஸ் இல்லைன்னா வீட்டில் நம்ம வந்து இது எலக்ட்ரிக் குக்கர் கூட யூஸ் பண்ணுற நிலமை வரும். அப்படி வரும்போது நம்ம இந்த சோலார் இருந்ததுன்னா நம்ம மின் தேவையை நம்மளே பூர்த்தி செஞ்சுக்கலாம். ஸோ ஒவ்வொருத்தோட கான்ட்ரிபியூட் இருந்தால் தான் பண்ண முடியும். இதுவே எல்லாரும் நம்ம பவரை அதிகமாக யூஸ் பண்ணால் பவர் கட் வரதுக்கான சான்ஸும் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் கவர்மெண்ட் வந்து சில விஷயங்களில் வந்து ரினியூவபிள் எனர்ஜினா எப்பவுமே நமக்கு கிடைக்கும். அதுக்காக தான் மானியமே இதை தராங்க. ஸோ நம்ம லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். சர்வீஸ் சப்போர்ட்டும் அதுமாதிரி பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸில் ஏதாவது கம்ப்ளைண்ட்னா அட்டன் பண்ணி தரோம். அதுமாரி பார்த்தீங்கன்னா இது ஒய்ஃபை மூலயமா நம்ம வந்து ஸ்மார்ட் மானிட்டரிங் சிஸ்டமும் இதை பண்ணி தரோம். அதுக்கு நீங்கள் மொபைலில் எப்போ பவர் கட் ஆச்சு, எப்போ வந்து பவர் ஜென்ரேட் ஆகிருக்கு, ஒரு நாளைக்கு எவ்வளோ பவர் உற்பத்தி ஆகிருக்கு, எத்தனை யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணுது, எல்லாமே நம்ம மொபைல்லேருந்தே பார்த்துக்கலாம். ஸோ இதை மாதிரி